வெல்கம் டு பெலிசா இன்டீரியர்ஸுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் இன்டீரியரோட கான்செப்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா பவானியில் இருக்கக்கூடிய ஒரு துணிக்கடை. ஆக்சுவலி டெக்ஸ்டைல் ப்ளஸ் சின்னதாக ஒரு காஸ்மெட்டிக் திங்ஸும் சேல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏரியா இது. ஸோ இதில் வந்து என்னென்ன இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோங்க. இது பார்த்திங்கன்னா ஷோரூமோட என்ட்ரன்ஸ் ஏரியாங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கம்ப்ளீட்டாக வால் பேப்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் சைடில் சாண்ட்விச் போர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். கம்பெனியோட லோகோ என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிவிட்டு ஒரு சாண்ட்விச் போர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்னா, அன்றைக்கு உள்ளே என்ட்ரானோன்னா என்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கோம் அப்படிங்கிற ப்ராடக்ட் டிஸ்பிளே மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது கம்ப்ளீட்டாக எம்எஸ் பைப்பிங் கொடுத்துருக்கோம். எம்எஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு வேணும்னா நம்ம பவுடர் கோட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நம்ம பைப்ஸ் மாதிரி கொடுத்துட்டுங்க ரேண்டமாக செல்ஃப்ஸ் கொடுக்குற மாதிரி. ஏன்னா நம்ம திங்ஸ் நம்ம துணி வைக்கிறதோ இல்லை வந்து நம்ம டிஸ்பிளே ப்ராடக்ட்ஸ் வைக்கிறதோ அப்படின்னா நிறைய ஸ்டோரேஜ் தேவைப்படும். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக கூட இங்கே நம்ம செல்ஃப்ஸ் கொடுத்துட்டு ரேண்டமாக நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிவன் ஒன்லி ப்ளைவுட் எம்எஸ் பைப் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக ப்ளைவுட்டில் தான் 4 சைடுமே எட்ஜ் பைண்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நம்ம துணியை வச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக நம்ம கைப்படாமல் நம்ம நீட்டாக எடுக்க முடியும். அதே மாதிரி துணியுமே பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ப் எட்ஜஸ் இருந்துச்சுன்னா புது கிளாத்தெல்லாம் எடுக்கும்போது வைக்கும்போது பார்த்திங்கன்னா கிளியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து 2mm எட்ஜ் பைண்டிங் பண்ணிடுவோம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பில்டிங் கவுண்டருங்க. இங்கே வந்து நம்ம அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஃபீட்டுக்கு ஒரு பில்டிங் கவுண்டர் ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம கிளாசி லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ரைட் சைடில் கம்ப்ளீட்டாக நம்ம கேஷ் ஸ்டோரேஜ் அதுக்கெல்லாம் நம்ம ரைட்டில் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபுட் ஸ்பேஸுக்கும் தகுந்த ஒரு இடம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம சிங்கிளுக்கு இந்த கலர் ஓவரால் கலர் கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியோட லோகோ பார்த்திங்கன்னா க்ரீன் பேஸ்ட்டாக இருக்கிறனால ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற கலரும் பார்த்திங்கன்னா க்ரீன் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்திங்கன்னா நம்ம கிவன் டெக்ஸ்சர் பேட்டர்னுங்க. நார்மலான ஒரு டெக்ஸ்சர் மேட் இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்மள ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டோட இது மேட்ச் ஆகிறதுனால ஸோ நம்ம இந்த மாதிரி டைமண்ட் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கோங்க. ஸோ அதே மாதிரி பில்டிங் கவுண்டர் பேக் சைடு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் வந்து ஒரு குபேர மூலை அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக பூஜாக்காக ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மைக்காலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு அழகான ஒரு டெக்ஸ்சர் வரக்கூடியது தாங்க கான்செப்ட் இது. ஆக்சுவலி இந்த ஒயிட்டும் இந்த க்ரீனும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன் தான். ஸோ என்னென்னா கொஞ்சம் வால் பேனலிங் மாதிரி பண்ணிவிட்டு கீழே ஒரு சின்னதாக ஒரு லெட்ஜ் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது பக்கத்தில் ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் சிட்டிங் கேபினெட்டுங்க. ஏன்னா உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எல் டைப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த கீழே ஸ்டோரேஜ் அப்படின்னா, நம்ம நிறைய கிளாத் உங்களுக்கு இருக்கிறனால தே கேன் ஸ்டோர் லாட் ஆஃப் திங்ஸ் இன்சைடுங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக பாக்ஸஸ் மாதிரி கொடுத்து அதுக்கு மேலே வந்து ஒரு குஷன் கொடுத்துருக்கோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வால்பேப்பரே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிளிட்டரிங் டோன் வரும். ஸோ என்னென்னா உங்களுக்கு இவங்க டைமண்ட்ஸ் ஆர்னமெண்ட்ஸும் அவங்க பண்ண போகிறாங்க ஃபியூச்சரில். ஸோ அதனால் அந்த டைமண்ட் ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே கிளிட்டர்ஸ் தான் நிறைய லைக் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த கர்டன் கிளாத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருந்தோம். ஸோ அப்படியே ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு லைட் க்ரீன் கலர் பேஸ்டாக இருக்கும். இது வந்து ஒரு கோல்டன் டோனில் வந்திருக்கும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற குஷனோட கலர் பார்த்தீங்கன்னா கிரே பேஸ்டுங்க. ஏன்னா வந்து க்ரீன் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது கூட அடிஷ்னல் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிளாக்காக இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி கிரே இல்லை ஒயிட்டாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த கிரே கொடுத்துருக்கோம். ஏன்னா கிரேனா உங்களுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அதிகமாக பார்த்தீங்கன்னா கரையோ இல்லை அழுக்கோ ஆகாது, துடைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. இதே குஷனும் பார்த்தீங்கன்னா இதோட பேஸில் வந்து தனியாக ஒரு ப்ளைவுட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே குஷன் கிளாத் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்கோம். என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா இந்த குஷனோடது வந்து பெண்ட் ஆகாதுங்க. பெண்ட் ஆகாமல் இருக்கிறது என்ன அட்வான்டேஜ்னால் உங்களுக்கு வந்து லாங் டைமில் வந்து நீங்கள் செலவு வைக்காது. லைக் இல்லைனா நம்ம நார்மலாக வெறும் குஷன் மட்டும் மேலே கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து அது பிரிஞ்சு வந்துடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆஃப்டர் 1 or 2 years சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 to 6 years வந்து அப்படியே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் டு எண்ட் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்லேயே வந்து 2 டைப் ஆஃப் சீலிங்ஸ் இங்கே பண்ணியிருக்கோங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா யூபிவிசி சீலிங்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டு இன்னொரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 2x2 வரக்கூடிய கிரிட் சீலிங் கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எண்ட் டு எண்ட் எதுக்கு இந்த மாதிரி கான்செப்ட்டில் யூபிவிசி கொடுத்துருக்கோம்னா, ஜஸ்ட் உள்ளே வந்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு என்ஹான்ஸ் பண்ணி அந்த லுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, லைக் லைட்டிங் வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது எந்த எலமெண்ட் வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும், எந்த எலமெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லைட்ஸ் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லைட்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்பாட் லைட்ஸ். அகைன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் ட்ராக் லைட்ஸுங்க.
ட்ராக் லைட்ஸுமே வந்து அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் லோகோ ஹைலைட் பண்ணுறதுக்காக அந்த லோகோ கிட்ட டுவர்ட்ஸ் தட் அங்கே ஒரு எல்லோ டோன் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நம்ம அந்த ஹெட்டை ரொட்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து எங்கே நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஹைலைட் பண்ணணுமோ அந்த இடத்துல அந்த லைட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஏரியா மெயின் லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட்லி ஒயிட் லைட்ஸும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம இன்டர்வல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி 5 அடின்னு ஒரு கால்குலேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த 5 அடிக்கு ஒரு லைட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஈவனாக கொடுத்துருக்கோங்க. ஸோ தட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையுமே லைட்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அட் சேம் டைம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதுவுமே நமக்கு செப்பரேட்டாக தெரியும். இதில் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனுமே பார்த்தீங்கன்னா வி ஹவ் சஜஸ்டட் த கிளைண்ட் டு கோ வித் த கிரேங்க. இது நம்ம சப்ளை பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ ஏன்னா இந்த கிரே தான் இந்த ஃபால் சீலிங்கோட அழகாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுக்காக அதுவுமே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 feet 7 feet அந்த ரேஷியோவில் நம்ம ஃபேன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து இது இந்த மாதிரி கான்செப்ட்டில் வந்து நம்ம ஒயிட்டோ இல்லை நார்மல் ஃபேன்ஸ் போட்டால் அந்த ஆம்பியன்ஸே நமக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால தான் இந்த கிரே டோனு அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கோல்டு வந்து மிக்ஸ் ஆகி வந்திருக்குங்க. ஸோ இந்த வாலில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் டு எண்ட் வந்து நம்ம ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே விண்டோ இடையில வரனால விண்டோ இடத்துல மட்டும் கீழே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி கேபினெட் பண்ணிவிட்டு அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் மைக்காக நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதையும் இன்கார்பரேட் பண்ணிவிட்டுங்க. மேலே வந்து வி ஆர் கிவன் அடிஷ்னல் ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தட் மேலே ஏதாவது ரேர் யூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம மேலே வைக்கிறதுக்காக. ஸோ இதில் என்னென்னா இந்த எண்ட் டு எண்ட் நம்ம கொடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து நிறைய கிளாத் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டிஸ்பிளேக்காக நம்ம கிளைண்ட்ஸ் உட்காடுறாங்க சாரீஸ் காட்டுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு 2 யூனிட் கொடுத்துருக்கோம். இது என்னென்னா இதுவுமே மேலே பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிவன் அக்ரிலிக் லேமினேட்டுங்க. ஏன் அப்படின்னா லைக் இவங்க எப்படின்னா இந்த பிஸ்னஸ் இந்த கிளைண்ட்டோட ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி தே கோ ஃபார் ஆன்லைன் சேல்ஸுங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாலையோ யூடியூப்லையோ அந்த மாதிரி வீடியோஸ் அதிகமாக போடுறாங்க. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 feet to 5 feet வரைக்கும் நம்ம என்ஹான்ஸ்டாக கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு சாரீ காட்டும் போது பார்த்தீங்கன்னா நீளமாக லைக் எண்ட் டு எண்ட் நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணுறதுனால ஃபுல் லென்த்தாக பார்க்க நீங்கள் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் பெரிய ஸ்பேஸாக தெரியும் ஆக்சுவலி இது. ஸோ ஃபுல் கிளாத் வந்து தெரியணும், அந்த விசிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக உட்காந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பட்டு சரி காட்டுறாங்கன்னா உட்காந்து பார்க்குறாங்கன்னா இந்த பார்ட் ஓகே. பட் மோஸ்ட்லி ஆன்லைனில் யூஸ் பண்ணும்போது அந்த டேபிள் யூஸ் பண்ணுற மாதிரி அதனால் 2 டேபிள்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக டெப்த் வைஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் இங்கே அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸுக்குன்னு தகுந்த ஒரு கான்செப்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக வி ஹவ் கிவன் ஒரு கோல்டன் லேமினேட் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா க்ளோஸாக வந்தால் தெரியும். இது வந்து லைட்டாக ஒரு ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியும். பார்த்தா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-70% ஒரு கோல்டன் டோன் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டுங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ட்ராக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ரெகுலராக எடுக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக இந்த ஏரியா கொடுத்துருக்கோம். ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் செல்ஸ் வேணால் கொடுக்கலாம். இது கிளாஸ் செல்ஸ் கொடுத்தா இன்னும் உங்களுக்கு லைட்டிங்ஸ் வேணால் கொடுக்கலாம். பட் இங்கே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவை பொறுத்தவரை நம்ம ஃபோக்கஸ் லைட்ஸ் அங்கே இருக்கிறனால உங்களுக்கு உள்ளே நம்ம ட்ராக் லைட்ஸ் கொடுக்கல. வேணும்னா உள்ளே கூட நம்ம ட்ராக் லைட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னென்னா இங்கே பாட்டமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னா டிஸ்பிளே ஐட்டம்ஸ் எல்லாம் சின்ன ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இது கம்ப்ளீட்டாக எம்எஸ்லேயே வந்து ஃபேப்ரிகேஷன்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துருக்கோங்க. இதுவுமே நம்ம வந்து ஸ்டட் டைப்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டல. ஏன்னா சப்போஸ் ஒரு பிரேக்கேஜ் இருக்குன்னா கூட ஒரு கிளாஸ் ஒரு பார்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எம்எஸ்சில் இருக்கிறனால கொஞ்சம் சாலிடாக இருக்கும். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் நகர்த்த முடியாது, அந்தளவுக்கு ஹெவியாகவும் இருக்கும். உங்களுக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சைட்லையுமே நம்ம டிஸ்பிளே தெரியறதுக்குரிய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதில் வந்து நம்ம கிளைண்ட் சஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னா இங்கே ஒரு லைட்டிங் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் நம்ம ஸ்டெப் லைட்ஸ் மாதிரி ஒட்ட போகிறோம். ஸோ தட் இன்னி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக என்ஹான்ஸ்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரையல் ரூம் பண்ணியிருக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சம் போர்டு, அதாவது ஃபால் சீலிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜிப்சம் போர்ட்லேயே வந்து ஒரு ட்ரையல் ரூம் மாதிரி ஒரு ரூம் மாதிரி கான்செப்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இது டோர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்சமில் கொடுக்க முடியாது அப்படிங்கிறனால இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா வி ஆர் கிவன் பிளைவுட். அங்கே என்ன கலர் கான்செப்ட் ஒயிட் அண்ட் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஒயிட் கலரில் அந்த டோர் மட்டும் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5x5 feet அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு கமர்ஷியல் இன்டீரியர்ஸோட ஒரு டெக்ஸ்டைல் ஷோரூமில் என்னென்ன லைட்டிங்ஸ்லேருந்து ஃபால் சீலிங்லேருந்து ஒரு டேபிள்ஸ்லேருந்து ஒரு எம்எஸ் ஃபேப்ரிகேஷன்லேருந்து ஒரு ட்ரையல் ரூம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக பார்த்தோம். ஸோ ஃபர்தராக ஸ்டே டியூன்டாக இருங்க. வில் கெட் அப்டேட்டட் வித் நியூ வீடியோஸ் ஃபார் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.